பழைய பேர் வந்து பாலமுருகன். படிக்கும் காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இறைச்சிந்தனை தேடிக்கிட்டே இருந்தோம். இறைவன்னா எப்படி, என்ன ஏது, கடலை வணங்குறான், மரத்தை வணங்குறாங்க, இதெல்லாம் நம்ம சிந்தனைக்கு தப்பாகவே தோணுச்சு. அப்போது கிறிஸ்டியானிட்டியை கொஞ்சம் போய் பார்த்தேன். அவங்களும் ஜாதி வழியாகவும் இறைவன் இயேசுநாதர் தான் அப்படின்னு சொன்னாங்க. தனி மனிதன் எப்படி கடவுளாக முடியும் அப்படின்ற சிந்தனை இருந்துக்கிட்டே இருந்தது. அவங்க மூலமாக இறை சிந்தனைக்கு தேவையான தகவல்கள் அப்பப்போ கிடச்சிக்கிட்டே இருக்கும். இஸ்லாத்தை பற்றி ஏக இறைவன் ஒருவனே அப்படின்றத அவங்க ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் இறைவனுக்கு எது இணை வைக்கக்கூடியது, இணை வைக்கக்கூடாது இது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இருந்துக்கிட்டோம்னா என்ன செய்யலாம், மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும்